You know, today is the festival. கால்வாசி கூட தெரியல. ஃபுல் மலையும் மேகத்துக்கு மேல இருக்கு. நீ தெரிஞ்ச தீபம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் மலையே தெரியல. ஏத்திட்டாங்க. குட் மார்னிங். நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் இருக்கோம். இன்றைக்கி தான் தீபம். நம்மளோட ஜப்பானாக்கா வந்துட்டு நம்மளோட இன்னொரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அங்கே நம்மளோட வயல்லாம் இருக்குது, கழனிலாம் இருக்குது, அங்கே பார்க்க போயிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி தீபம் இருக்குது. இன்றைக்கி போவோன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் தான். பட் ஏன்னா மழை வேறு பெய்யுது, அது ஒன்று தான். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக செம மழை. ஓகே, இப்போ நம்ம நேராக ஊருக்கு தான் போகிறோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்மளோட இன்னொரு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் பூஜை ரூமில் வந்துட்டு பூஜைலாம் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோ. You know, today is the festival. So only we are doing this. Different types of gods. Yes. What? I can't distinguish gods. Yeah. Only Ganesha is a very Powerful. famous. Like, yeah, he's the first god. Like, different gods have different powers. But Vishnu has many form. Yeah. One of the form we visited yesterday. Vishnu, Lama. எப்போவுமே தீபம் அப்போ படைப்பாங்க, ஃபர்ஸ்ட் டேவும் அண்ட் செகண்ட் டேவும். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம அந்த வீட்டில் படைச்சிருந்தோம். அதனால தான் வந்து இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஜப்பானாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப புதுசு அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க போல். ஓம் நமக் சிவாய். அவ்வளோதான், படைச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போக கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம அக்கா சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. How was the food? Very nice. Okay. What's different from like other days? Like today is any special? What do you feel today? What do you feel different today? Well, Yeah. I'm very excited now. Hindu big festival. Okay. அப்புறம் நம்ம அத்தைங்களாம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க கூட வந்து. எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு எங்கள் கிராமத்தில் இருந்த ஒரு வீட்டில் எல்லா வீட்டுக்கும் என் தம்பி கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டான் அவங்கள. என் தம்பி வேற ஒரு வீடாக சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் பிக்லாம் எடுத்துக்கிட்டு. இப்போ நம்ம திருவண்ணாமலை போக ரெடி ஆகிட்டு இருக்கோம். போயிட்டு தீபம் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வண்டியை வீட்டிலே விட்டுட்டு பஸ்ஸில் வந்திருக்கோம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துட்டே இருக்குங்க. ஒருத்தருக்கு வெயிட் பண்ணிருக்கோம். வந்தோடனே இன்னைக்கு மட்டும் பஸ் வந்துட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கும் திருவண்ணாமலைக்கு. இங்கேருந்து ஒரு ½ அன் ஹவர் டிரைவ் தான். பட் பஸ்ஸில் போனால் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ அங்கே போகலாம். எல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். ஷிசுக்காவும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள், லைனாக திருவண்ணாமலை பஸ் தான். லைனாக ஒரு 5 பஸ் லைனாகவே நின்றுட்டுருக்கு. நாங்கள் சீட் இருக்க மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம். ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாக செம மழைங்க. எப்படின்னா ஒவ்வொரு இடத்துல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, ஒவ்வொரு இடத்துல மழை பெய்யல. அண்ட் திருவண்ணாமலையை ரீச் பண்ணும்போது ரொம்ப ஒரு லைட்டான மழை. அதுக்கப்புறம் மறுபடியும் அதிகமாக மழை பெஞ்சுது. பல தடைகளுக்கு அப்புறம் ரீச் ஆகிட்டோம். செம மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் நின்றுச்சு. திருவண்ணாமலை வந்துட்டோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே செம்ம க்ளவுடாக இருக்குது. பார்க்க வாய்ப்பே இல்லை. பாருங்களேன், பிரிட்ஜு கீழே இருக்கும் பாருங்க. மலையோட கால்வாசி கூட தெரியல. ஃபுல் மலையும் மேகத்துக்கு மேலே இருக்கு. இந்த பஸ் வந்து நம்ம அத்தையோட பஸ் தான். நாங்கள் எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் என்னோட ஷார்ட்டாக இருக்காங்க. நீ தெரிஞ்ச தீபம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, சும்மாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த பிரிட்ஜு மேலே ஏற தான் போயிட்டு இருக்கோம். மேலே இருந்து பார்க்கலான்னு பார்ப்போம். மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இப்போ வந்து பிரிட்ஜுக்கு மேலே தான் ஏற போயிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம அக்கா பாருங்க, மழை வர இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. பாருங்க, எல்லாம் ஒரே ரெயின் கோட் எல்லாம் பிரிச்சு போட்டு போயிட்டு இருக்காங்க. மலையோட உச்சி வந்து லைட்டா தெரிய ஆரம்பிக்குது. இப்போதான் சுத்தமா மேகம் செம்ம கிளவுடா இருக்குங்க. அந்த உச்சி மட்டும் லைட்டா தெரியுதுங்க.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தான் வந்து லைவ் போயிட்டுருக்கு. தீபம் ஏற்ற ஒரு 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. அது வரைக்குமே மேகம் கலையவே இல்லை. அந்த மலையே வந்து மேகத்தால் ஃபுல்லாக மறைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது நடந்துச்சு. ஏற்றிட்டாங்க. அதோ தீபம் ஏற்றுற அந்த நிமிஷம் மட்டும் அந்த மேகம்லாம் கலைஞ்சது தீபம் தெரிஞ்சுது. அதுவும் 1 நிமிஷம் தெரிஞ்சுது. மறுபடியும் அந்த பெரிய மேகம் எல்லாமே அந்த தீபத்தை மறைச்சிருச்சு. அதோ தெரியுது பாருடா. ஏத்திட்டாங்க. எல்லாம் தீபம்லாம் ஏத்துறாங்க. ஃபுல்லா பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு மேகம் மறைச்சிருச்சாங்க. Actually, how was the experience? Yeah, it's goosebumps, right? இப்போ மறுபடியும் பெரிய மேகம் மறைச்சிருச்சு. ஃபுல்லாக அந்த ஊரே இப்போ தீபாவளி மாதிரி பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாம் கீழே இங்கேயே தீபம்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. பாருங்க, மலையோட டாப் வந்து கம்ப்ளீட் இதுவாக இருக்கு. ஆக்சுவலாக பார்த்து முடிச்சிட்டோம். இங்கேருந்து அந்த கோவில் கோபுரம் தெரியுது. அதை காமிக்க வந்திருக்கு. இங்கே பாருங்க, இங்கேருந்து அந்த கோபுரம் தெரியுது பிரிட்ஜ் மேலே இருந்து. மறுபடியும் மேகத்தில் மறைச்சிருச்சுங்க. அவ்வளோதான், நம்ம வந்து கிளம்பிட்டோம். மழையும் அதிகமாகிருச்சு. நம்ம ரொம்ப லக்கி நினைக்கிறோம். அந்த பீக் மொமெண்ட்டில் மட்டும் அது வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தெரியவே இல்லை. இப்போ எல்லாருமே நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டு பஸ் பிடிச்சிட்டு போயிடலாம். செம்ம மொமெண்ட்டுங்க. எல்லாரும் அந்த ஒரு மாதிரி கூஸ்பம் மொமெண்ட்டாக இருந்துச்சு. போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே மறுபடியும் தீபங்க தெரியுது. போகும்போதே ஒரு அடிக்கடி மேகம் கிளியர் ஆகிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா. மறுபடியும் மறைஞ்சிச்சுங்க. திரும்ப தெரியுது. திரும்ப தெரியுது. மழை ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போதாங்க இருக்கிறதே செம்ம கிளியராக தெரியுது. ஓகே, செம்ம மழை பெய்யுது. நம்ம செஞ்சுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். செம்ம பஸ்ஸுமே ரொம்ப கூட்டமாக இருக்குது. நல்லா மழையும் பெஞ்சிட்ருக்கு. நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு பிரிட்ஜை வந்து இறங்க போகிறோம். இறங்கிட்டு செஞ்சு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம மாமா வேறு கொடலாம் பிடிச்சிட்டு போகிறாங்க நம்ம அக்காவுக்கு. சசி இங்கே பாரு. செஞ்சுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சரி, போயிட்டு செஞ்சி ஃபோர்ட் மேலேயுமே வந்து தீபம் இருக்குது. நான் போயிட்டு காமிக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ஆக்சுவலாக வந்து தீபம் தெரியும். 3 மலையோட தீபமும் செஞ்சியோட 3 மலையோட தீபம் தெரியும். அதான் பார்க்க வந்து ஷிசுக்காக கூப்பிட்டுருக்கேன். கோ அப் அண்ட் see the 3 candles, okay? Yeah, this is the Rani Fort you have seen before. Rani Fort, Raja Fort and Chandragiri Fort. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 3 மலை மேலேயும் தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. பாருங்க, திருவண்ணாமலை கூட ஒரு தீபம் தான். இங்கே வந்துட்டு 3 மலையோட தீபமும் இருக்கு. Very surprised. ஆக்சுவலி இந்த கேலண்டர்ல நிறைய விஷயம் போட்டிருக்குல்ல, அதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இந்த கேலண்டர் நிறைய விஷயம் போட்டிருக்குல்ல, நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்குல்ல, அதை பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப ஆர்வமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஊர்லலாம் வந்துட்டு ரொம்ப டேட் மட்டும்தான் இருக்கும், பட் உங்க நிறைய மென்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா பேசிட்டு இருக்காங்க. Why so many information in one day? Okay. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அதனால அந்த கேலண்டர் வந்துட்டு அந்த ஒரு 365 பண்டிலே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி புக்லலாம் ஆட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க புக் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அதில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எல்லா வருஷத்துலையும் தீபம் அப்போ மாவலி சுத்தாமல் அந்த தீபமே கம்ப்ளீட் ஆகாது. தீபம் டைமில் மாவலி சுற்றுறது நார்த் சித்தமில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஜப்பானாக்கு வந்து சொல்லிட்டு இருந்தோம். அவங்க வந்துட்டு போனாங்க, எனக்கு பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சுற்றினாங்க பாருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஷிசுக்காக வந்து கிளம்பிட்டாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. பாருங்க, வண்டியெல்லாம் ரெடியாக இருக்கு. உள்ளே கிளம்பிட்டு இருக்காங்க. This is a famous sweet in Senji. Senji and Appambet. முட்டை மிட்டாய். Egg sweet. They only made with egg only, not flour. Egg? Yeah. Egg and pulp. Yeah, and some sweetness. Egg and milk. I want milk. Oh, No pudding. milk da. like pudding. Oh, how it is? Pudding. It's like pudding. It's like Okay, pudding. okay. It's actually famous in Senji and Appambet. Oh, Shenji. Yeah, Senji and Appambet also.
It's actually originated in Appambad, but Appambad is inside the Senji, so they call the Senji sweet, like Senji famous sweet. Senji famous sweet. Yeah, Appambad is the born place. How it is, like more sweet or mild? Really good, huh? Very good. Okay. And flour? No. No, no, No flour. Rice? no. No flour actually. Flour. No flour. Egg? And you know palkova? Okay. You don't know, like the milk which is more condensed. Oh. Condensed milk. Condensed milk. Yes, I know. One quarter. Condensed milk. தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, கிளம்புறாங்களா ரொம்ப லாங்கா. ஸோ அவங்க வேற எக்கச்சக்கமான பொருள் வச்சுருக்காங்கல்ல, அந்த பெயிண்ட்லேருந்து எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து பேக் பண்ணி அங்கே அந்த வண்டியில் மாட்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தென் அக்காவுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் பொங்கலுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அவ்வளோதான், ஷிசுக்காக கிளம்பிட்டாங்க. இப்போ தான் வந்து வழி அமைச்சிருக்கோம். அண்ட் தம்பியும் வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இட்ஸ் ஓகே, அவ்வளோதான் வீடியோ. சைனிங் ஆஃப்.